திட்டமிட்டபடி திட்டமிட்ட வாழ்க்கை திட்டமிட்டபடி போகிறது போகுமானா போகாது. போணுச்சுன்னா சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம். அது எல்லாருக்கும் கடவுள் கொடுத்த வரம் தான் நினச்சிக்குவேன். ஆனால் காலங்களை படிச்சுக்கலாம், காலங்களை பார்த்துக்கலாம். நேரத்தை நம்ம கையில் இருக்குது. காலம் நம்ம கையில் கிடையாது, நேரம் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் யாருக்கு மேஷலக்கணம் போனிச்சாலும் கழுத்து வலி, புரடை வலி, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். இது வந்து பொதுவான பலனாக தான் இருக்கும். நம்ம வந்து படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். அட்சய இலக்கண பദ്ധதியில் வந்து எப்படி வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கணக்கீடு பண்ணுறீங்க, இல்லை மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுங்க அப்படின்னாங்க. நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. அது 12 ஏஎல்பி இலக்கணம் போகும்போதும் ஒவ்வொரு விதமான தன்மை கொடுக்கும். இப்போ மேஷ இலக்கணம் போகும்போது இவருக்கு பொதுவாகவே மேஷ இலக்கணம் போணுச்சுன்னா இவருக்கு எப்படி இருக்கும்? சார், இவருக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடுப்பு சம்மந்த பிரச்சனைகள் ஜாதகராக என்ன பண்ணுவோம் ஏற்படுத்திக்குவார். அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்டது இதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள், கண் சம்மந்தப்பட்ட எரிச்சல் அல்லது கண் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமா மேஷ இலக்கணத்துக்கு இருக்கும். அதேமாரி கழுத்து வலி இருக்கும். இது வேணும்னாலும் சரி, வேண்டாம்னாலும் சரி, இது கழுத்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். சார், இல்லை சார், ரொம்ப படுத்துது சார் கழுத்து வலி அப்படிங்கிற மாரி. வயிறு உபாதைகள் இருக்கும். இது மிஷினில் ஏதோ இரும்புலையோ இல்லை வந்து ஒரு பெரிய எஃகு கொண்டு இந்த உற்பத்தி செய்யலை இந்த உடம்பை. சதையும் பிண்டமும் சேர்ந்து தான் இந்த உடம்பு உற்பத்தி ஆகிருக்கு. நோய் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையில் சந்தோஷப்படுங்க. அதை ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே அதை வந்து தீர்க்கிறதுக்கு அதை வந்து நம்ம மாற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர, எல்லாருமே நோய் இல்லைன்னா சந்தோஷம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, அதுக்கு மருந்து அடித்து அந்த கத்திரிக்காயில் பூச்சியே இல்லை. அந்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய்ன்னு சொல்கிறோம்ல, அதுமாரி தான். அதுக்கு வந்து நம்ம வந்து விஷத்தை கொடுத்து அந்த கத்திரிக்காய் செடியில் அந்த பூச்சியே வரலை அப்படின்னா, பூச்சி வந்துச்சுன்னா தான் அந்த கத்திரிக்காய் அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு உகந்தது. அப்போ பூச்சி சாப்பிடும்போது அது மனிதனும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுமாரி தான். மனிதர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா உண்மையிலே நீங்கள் சந்தோஷப்படுங்க. அது சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு வேதனையாக இருக்கும், சில பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதில் நீங்கள் அது என்னடா அது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க. உங்கள் உடம்புல விஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம விஷம்னு சொல்கிறது விஷமோன்னு சொல்கிறோம். சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக எடுத்துக்கணும். நீங்கள் யாருக்கு மேஷ இலக்கணம் போனிச்சாலும் கழுத்து வலி, புரடை வலி, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். இது வந்து பொதுவான பலனாக தான் இருக்கும். இந்த கிரகங்கள் நின்ற நிலைகள் பார்த்துட்டு நம்ம அதை சொல்ல முடியுமா? சொல்லலாம். அதேமாரி இந்த ரிஷப இலக்கணம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வயிறு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஏப்பமோ, வயிறு வந்து தன்னைக்கு தானே வந்து இது ஏஎல்பி இலக்கணம் ரிஷபம்னு சொல்கிறேன். அது வேறு. நீங்கள் உடனே வந்து எனக்கு ஜென்ம இலக்கணம் ரிஷப இலக்கணம் வயிறு வந்து பெருத்து போகிறதோ, வயிறு உப்புசம் மாதிரி இருக்கிறதோ, வயிறு வந்து எருக்களிக்கிறதோ, அந்த வந்து வந்து சில பேர் அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்டது அது ரொம்ப ரிஷபத்துக்கு இருக்கும். அதேமாரி ஆசனவாய் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி முழங்கால் வலி இருக்குமா, எப்போயுமே கால் சம்மந்தப்பட்டது மரத்துவம், கால் சம்மந்தப்பட்டது வலிக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா பாதம் சம்மந்தப்பட்டது எரிச்சலில் பாதம் சம்மந்தப்பட்ட வலி இருக்கும் இந்த ரிஷப இலக்கணத்துக்கு. இது பொதுவான உடல் சார்ந்த நோய்களாக காமிக்கும். சார், மிதன இலக்கணமாக இருக்குது சார். மிதனம் போகும்போது வயிறு சம்மந்தப்பட்டது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அது இல்லைன்னா வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது எப்போ பார்த்தாலும் வலிக்கும். இடுப்பு சம்மந்தப்பட்டதில் இப்போ எப்படியுமே உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குமா. அப்படியே வலி இல்லைன்னாலும் அவங்கள வலியை உற்பத்தி பண்ணிக்க கொண்டுவாங்க. அது திரும்ப தடவி ஏதாச்சும் ஒரு ஆயில்மெண்ட் தடவி அதை செப்டிக் ஆகி ஏதாச்சும் ஒரு ஊசி போட்டு இல்லைன்னா மருந்து மாத்திரை வயிறை புண்ணாக்கிக்கிட்டு அது வந்து சதா காலமும் இந்த மிதனத்துக்கு ஒரு பெரிய இது வந்து இடுப்பும் வயிறும் தான். அதேமாரி கடகம் போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடகத்துக்கு வந்து முழங்காலமும் அதேமாரி தொடையும். இது எப்போ பார்த்தாலும் தொடையும் இல்லை அலர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். சதா காலமும் அலர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நீங்கள் எப்போ வந்தாலும் இவங்களுக்கு அலர்ஜி இருக்கும். இல்லை அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை மாற்றிக்குவாங்க, அடுத்து தண்ணி சம்மந்தப்பட்டதை மாற்றிடுவாங்க, அது உணவு சம்மந்தப்பட்டதை மாற்றிக்கிட்டு இவங்க அலர்ஜி வந்துக்கிட்டும் இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் பொதுவாக அவங்களுக்கு வந்து பார்த்து ஆகணும். அதே வந்து சிம்ம இலக்கணம்.
சிம்ம லக்னத்த பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து இதுதான், அதுதான் சொல்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஓரளவுக்கு அது வந்து நல்லா தான் இருக்கும், உடம்ப பொறுத்தளவுக்கு. இதில ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, பா பாதம் மட்டும் இல்லன்னா கணுக்கால் கீழ மட்டும் ஒரு தேவையில்லாத அடிபடுறது, உடையிறது மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த சிம்ம லக்கணத்துக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தை பொறுத்தளவுக்கு கழுத்து வலி, எப்பயுமே கழுத்து வலி, கழுத்தை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக திருப்புறாங்க, என்ன திருப்புறாங்க, அது ஒரு பெரிய சங்கட்டமா இருக்கும். தலைவலி, அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு தலையில, இல்ல சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது. இந்த கன்னி லக்கணம் போகும்போது ரொம்ப பாடாப்படுத்தும். அது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அடுத்தது துலா லக்கணம். துலா லக்கணம் இருந்தபோது ஒண்ணு கண்ணு சம்மந்தப்பட்டது. இது ரொம்ப 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 கவனமா இருக்கணும். கண்ணு சம்மந்தப்பட்டது, இல்ல வயிறு சம்மந்தப்பட்டது. 2 உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்ல இடுப்பு சம்மந்தப்பட்டது எப்பயாச்சும் வந்து இவங்களுக்கு வலிக்கவே வலிக்காது, வலிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஏதாச்சும் இந்த துலா ஏஎல்பி லக்னம் போகும்போது ஏதாச்சும் ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு வலியோ, வேதனையோ இருக்கிற மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே இல்ல. இவங்க சாப்பாட மட்டும் அதிகமா சரியா எடுத்துக்கிட்டாங்கனாலே இவங்களுக்கு இந்த துலா லக்கணத்த பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்து விருச்சிக லக்கணம். எப்போ பார்த்தாலும் தலைவலி, எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்த வந்து திரும்ப 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 ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கிறது, பேசுறது இப்படியே கொண்டாடுறது தான் இந்த விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்த பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா வந்து ஏதாவது இவங்க வந்து ஒரு பயமா, இல்ல வந்து இவங்களுக்கு ஒரு முரட்டு குணங்களா, இவங்க வாழ்க்கையில வந்து அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு நெருடலை கொடுக்குமே தவிர, அதிகம் வயிறு வலிக்கிறது, வயிறு புண்ணாகிறது, தலை வலிக்கிறது, இந்த மாரி இருக்குமா பாடாப்படுத்தும் உங்களுக்கு. இத தொட்டு விருச்சகத்த பொறுத்தவரை ரொம்ப கவனமா இருந்தா நல்லது. அதேமாரி தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கும் பாதம் சம்மந்தப்பட்டது, கணுக்கால் சம்மந்தப்பட்டது. இது ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதே முழங்கால் ரொம்ப வலிக்கும். முழங்கால் சம்மந்தப்பட்டது ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு சங்கடமா இருக்கும். அதே வந்து மகர லக்கணமா இருக்கு. மகர லக்கணமா இருக்கும்போது இவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் தான். வயிறு சம்மந்த உபாதைகள் எப்படி இருக்குங்கிறீங்க? அது இல்லைன்னா முதுகு சம்மந்தப்பட்டது. முதுகு சம்மந்தப்பட்டது அது வந்து முதுகெலும்பு அல்லது முதுகு சம்மந்தப்பட்ட கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள முதுகெலும்பு ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குது. நேரா உட்காரணும், அமைதியாக இருக்கணும் இவருக்கு. அதேமாரி கணுக்கால் சம்மந்தப்பட்ட இடத்துல அடிபடுறதோ, இல்லை தேவையில்லாம பிரச்சனையாகிறதோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பொறுத்தளவுக்கு மார்பு சம்மந்தப்பட்டதும், வயிறு சம்மந்தப்பட்டதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு உடல் உபாதைகள் வரும். அடுத்தது மீன லக்கணம். மீன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு மேல் வயிறும், இதயம் சம்மந்தப்பட்டது. அப்படி இல்லைன்னா மூச்சு விட முடியாமல் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடை சம்மந்தப்பட்டது. தொடை சம்மந்தப்பட்ட உஷ்ணம் அதிகமாகிறது. இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு வந்து இந்த மீன லக்கணத்துக்கு. அதேமாரி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்கணத்துக்கும் உஷ்ணங்கள் தன்னை அறியாமல் அதிகமாகி உஷ்ணங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தும். உடம்பு முழுக்க ஒரு வெப்பநிலை சமமாக சீராக வச்சுக்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு உடம்புல பெரிய வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். தயவுசெய்து இந்த நிகழ்வுகளெல்லாம் முடிஞ்சளவு நீங்கள் தான் பார்த்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இது நீங்கள் அவங்கவுங்க அனலைஸ் பண்ணணும். இது ஒரு ஜோதிடனா இருந்தால் நல்லது. அதுக்காக தான் நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம். ஏன்னா, நீங்கள் ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கணுமா, ஒருத்தர் நல்லா வேலை பார்க்கணுமா, நான் என்ன படிக்கலாம், நான் எப்படி வேலை பார்க்கலாம், எனக்கு எப்படி நல்லா இருக்கும், அடுத்த ஒரு 5 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த ஒரு 10 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 20 வருஷம் எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம உடல் சார்ந்த நிகழ்வுகளில் நம்ம எல்லாத்தையும் பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் பார்த்துக்கிறதுக்கு ஓஹோ இப்படி தான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கலாம். நான் எல்லாத்தையும் வந்து இங்கே சொல்கிறது வந்து டாக்டருக்கு நோய் வராதாங்கிற மாதிரி காலங்களை படிச்சுக்கலாம், காலங்களை பார்த்துக்கலாம். நேரத்தை நம்ம கையில் இருக்குது. காலம் நம்ம கையில் கிடையாது, நேரம் நம்ம கையில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இந்த ஜோதிடம் படிக்கிறதால, அது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்கள். ஏதோ வந்து ஜோதிடம் என்பது ஏதோ வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், அது நான் மட்டும்தான் அப்படி கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு நாள் மட்டும் ஒரு வழியை கேட்டுட்டு போனால் மட்டும் இந்த ஜோதிடம் வந்து உங்களுக்கு அப்படியே பயன்படுமானா பயன்படாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணவுகளில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ புளிப்பா, உரப்பா, இப்போ ஒன்றும் இல்லை, புளிப்பு சாப்பிட்டா அது வந்து புளிப்பு வந்து இப்போ வந்து உதாரணமாக சனியோ, இல்லை ஓர்ப்பு சனியோன்னா இந்த உப்பு அதிகமாக சாப்பிட்டா, இல்லை புளிப்பு அதிகமாக சாப்பிட்டா உடம்பு எவ்வளோ வலிக்கும். உதாரணமாக வந்து சனி பகவான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, உதாரணம் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டது. உதாரணம் 1ல் இருந்துச்சுன்னா தலைவலி இருக்கும்.
2ல் இருந்துச்சுன்னா கண்ணோ, முகம் சம்மந்தப்பட்டதோ வீங்கிறதோ, வலிக்கிறதோ, இல்லை கண்ணை விழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, கண் வந்து ட்ரை ஆகுறதோ, அதனால் நிறையா வந்து வலியும் வேதனையும் அனுபவிக்கணும். 3ல் இருந்துச்சுன்னா கழுத்து வலி இருக்கும். 4ல் இருந்துச்சுன்னா நெஞ்சு மார்பு மூச்சு விட முடியாது. 5ல் இருந்துச்சுன்னா வயிறு வலி. 6ல் இருந்துச்சுன்னா அடி வயிற்று வலி. 7ல் இருந்துச்சுன்னா முதுகு வலி. 8ல் இருந்துச்சுன்னா இடுப்பு வலி. இப்படி 12 கட்டங்களுக்கும் இந்த சனியும் செவ்வாய் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த 2ல் இருந்துச்சுன்னா சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி உப்பை உங்களுக்கு அறியாமல் உப்பையும் புளிப்பையும் தான் நீங்கள் நிறைய சேர்த்து சாப்பிடுவீங்க. அதுவும் காரத்தையும் சேர்த்துக்குவீங்க. செவ்வாய் சேரும்போது காரமும் சேர்த்துக்குவீங்க. இந்த உணவுகளையும் சரி, உடம்பையும் சரி, நீங்கள் வந்து இந்த கிரகங்கள் வந்து அதை சாப்பிட வைக்கும். புளிப்பு இருக்கா அது வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிட்லாம். உப்பு இருக்கா கொஞ்சமாக சாப்பிட்லாம், நிறைய எடுத்துக்க வேண்டாம். நம்ம சொல்லிடலாமே எனக்கு உப்பு நிறைய வேண்டாம். நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் போனால் டீ வந்து சுகர் வேண்டாம்னு நம்ம சொல்கிற மாதிரி எனக்கு வீட்டிலே சொல்லிடலாமே எங்கே இருந்தாலும். இல்லை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த உடல்நிலையை பொறுத்தளவுக்கும் சரி, வாழ்க்கை முறையை பொறுத்தளவுக்கும் சரி, இந்த ஜோதிடம் என்பது நீங்கள் பிறந்ததுலேருந்து வாழக்கூடிய நாட்கள் கடைசி நாட்கள் வரைக்குமே இந்த ஜோதிடம் தேவை. ஏதோ ஒரு நாள் பார்த்தேன், நான் ஒரு தொழில் செஞ்சேன், நான் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டேன், அந்த தொழில் வந்து எப்படி ஓடும், நல்லதா கெட்டதா, அது எனக்கு எப்படி இப்போ இடையில ஒரு விஷயத்த உடனே நம்ம வந்து இது சரியாக இருக்கா தரல, இதை உடனே மாற்றணுமா மாற்ற வேண்டாமா, இது எப்படி மாற்றணும், எங்கே மாற்றணும், எந்த தூரத்தில் மாற்றணும், இப்போ அடுத்து 1 வருஷம் கழிச்சு எப்படி மாற்றலாம், 2 வருஷம் கழிச்சு எப்படி மாற்றலாம், 3 வருஷம் கழிச்சு மாற்றலாமா, 4 வருஷம் கழிச்சு மாற்றலாமா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டீ கடை வைக்கிறாங்க, டீ கடையை ஒரு ஸ்வீட் கடை வைக்கிறாங்க, அப்புறம் ஒரு டீ கடை வைக்கிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்க. இது 3ம் தனித்தனி கான்செப்ட். இது 3மே ஒரே நேரத்தில் ஒன்றா ஆரம்பிக்க முடிஞ்சால் நல்லா இருக்கா, நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிங்க, இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு அதில் ஸ்வீட்டு கொண்டாங்க, அதில் கேக் கொண்டாங்க, அதில் பன்னு ப்ரெட்டு கொண்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு பன்னு கொண்டாங்க, அப்புறம் ஒன்றா ஸ்வீட் கேக் கொண்டாங்க, அப்புறம் கேக் கொண்டாங்க. இன்றைக்கி கேக்கில் வந்து நமக்கு என்ன லாபம் இருக்குது? இப்போ சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா கேக் கொண்டாந்துருக்கேன். இப்போ சந்திரன் நல்லா இருக்குன்னா ஸ்வீட்டு டீ காஃபி கொண்டாந்துருக்கேன். அதே சூரியனும் சந்திரன் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு 2ஆம் வீட்டில் சம்மந்தப்படுது. அப்போ டீ கடையில் வருமானம் இருக்குது. சுக்கிரன் 2ல் இருக்குது, கேக் கடையில் வருமானம் இருக்குது. இப்போ சுக்கிரன் 2ல் இருக்குது, அப்போ உணவுகளை கொண்டாந்து கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். உணவுகளில் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது வேறு, டீ கடையில் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது வேறு, அதே வந்து ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது வேறு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அப்பயே கொடுக்குறதுக்கு செலவுகள் கூட இருக்கும். அதே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வச்சாச்சுன்னா அதை எப்போ வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். எல்லாமே நம்ம இதை வந்து இதே சுக்கிரன் தான் உணவுக்கு, அதே சுக்கிரன் தான் ஸ்வீட்டுக்கு, அதே சுக்கிரன் தான் நீருக்கும். அதாவது இந்த 3ஐயும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்கும்போது இப்போ 3ல் எது லாபம் வரும் இவருக்கு? ஓகே, இவருக்கு வந்து நல்லா இருக்குது சுக்கிரன், இவருக்கு வந்து ஸ்வீட்ஸு நல்லாயிருக்கும், ஸ்வீட் சம்மந்தப்பட்டது கேக்கு சம்மந்தப்பட்டது பயன்படுத்திக்க சொல்லலாம். இப்போ ஒரு கேக் ஷாப் வந்து எது குவாலிட்டியாக செய்கிறீங்களோ அந்த கடை ஓடுமானா ஓடும். கடமைக்கு செய்யும்போது அது ஓடுமானா ஓடாது. சும்மா ஓடுற மாதிரி இருக்கும். 1 வருஷம் ஓடும், 6 மாதம் ஓடும், 3 மாதம் ஓடும், 1 வருஷம் ஓடும், அவ்வளோதான். அது பிறகு அந்த கேக் ஷாப் என்ன பண்ணும்? அது வந்து முழுமையாகுமானா முழுமையாகாது. அதுக்காக இல்லை சார் எனக்கு வந்து 2ல் ராகு இருக்குது சார், இப்போ பலபொருள் அங்காடி வைக்கலாமா? வைக்கலாம். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் ஒன்று வைக்கலாமா? வைக்கலாம். இல்லை சார் 2ல் கேது இருக்குது சார், இப்போ பூஜை சம்மந்தப்பட்ட பொருளை சேர்த்து வைக்கலாம் சார். இப்போ ராகு சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது சார். எல்லா பொருளையும் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போனால் என்னென்ன பொருள் வாங்குகிறோம்களோ, இல்லை சார் சுக்கிரன் நல்லா இருக்குது சார், நீ ஒரு மளிகை கடை மட்டும் வையா அப்படிங்கலாம். இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த ஜோதிடம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான். ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை தேடுறாங்க, படிச்சுட்டு ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்னு பார்த்தா ஒரு 60லேருந்து 70% பேர் நம்ம அதாவது கட்டாயத்தில் தான் வேலைக்கு போகிறோம்களே தவிர, நம்ம முழுக்க நம்ம வந்து படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கும். ஏதோ 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பார்ப்போம், அடுத்த ஒரு வேலை பார்ப்போம், அடுத்த ஒரு வேலை பார்ப்போம், வேறு ஏதோ ஒரு படிப்போம், வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவோம். ஏன் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உணவுகளும் வாழ்க்கை முறைகளும் அதுக்காக மட்டும்தான் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை பிறப்புலேருந்து நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒன்றும் இல்லை, ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கணும். இது நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்கணும். அதை வந்து இது கொடுக்கலாமா வேண்டாமா, பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கலாமா வேண்டாமா, 2ல் குரு இருக்குது கொடுக்கலாம் வாங்கலாம், 2ல் குரு இருக்குது, 12ல் குரு இருக்குது கொடுக்கல் வாங்கல வச்சுக்கக்கூடாதுயா, 7ல் குரு இருக்குது பணம் கொடுக்கலவங்கள 7 மேட்ச் லக்கணம் 7ல் குரு இருக்குது, நீ கொடுக்கலவங்களை வச்சுருந்தா பணம் கண்டிப்பாக வரவே வராது. இது தெரியணும்ல. தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், 12ல் இருக்குது கொண்டு கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், அது நல்லா இருக்குமா? பணம் கொடுத்தோம்னா எப்படி வரும் அது? இந்த மாதிரி தான் வாழ்க்கை முறைக்கலாம். இதை தொட்டு நீங்கள் தயவு செய்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முழுமையாக நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறது ஜோதிடம் படிங்கன்னு தான் சொல்கிறேன். தொட்டு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை படிங்க, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திரும்ப பாருங்கள்.
அவங்கவங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அது தயவு செய்து அந்த கிரகங்கள்ட்ட அந்த பொறுப்புகள குடுங்க. அந்த நிகழ்வுல ஒரு முடிவெடுக்கும்போது, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுத்தாலே, கையில ஒரு ரூ. 5,00,000 பணம் இருக்கு, ஒரு ரூ. 10,00,000 பணம் இருக்கு. அவசரப்பட்டு குடுக்குறதுக்கும், ஒரு திட்டமிட்டு திட்டமிட்டபடி திட்டமிட்ட வாழ்க்கை திட்டமிட்டபடி போறது போகுமானா போகாது. போணுச்சுன்னா சந்தோஷம். அது பெரிய சந்தோஷம். அது எல்லாருக்கும் கடவுள் குடுத்த வரம் தான் நெனச்சுக்குவேன். ஆனா, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி போகுமானா போகவே போகாது. நம்ம என்ன பண்ணணும்? அது போக வைக்கணும். நம்ம போகறதுக்கான முடிவுகள் எடுக்கணும். அது திட்டமிடணும், செயல்படுத்தணும். அத ஒருங்கிணைக்கணும். அத ஒரு முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி அத என்ன பண்ணணும்? எதுக்கு முயற்சி பண்ணணும்? எதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? எது எந்த இடத்துல எந்த செயல செய்யணும்? அப்படிங்கிறத ஜோதிடம் தான் கத்துக் குடுக்கும். சின்ன சின்ன முடிவுகள் கூட ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அதை விட்டு உணவுகள், உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டாடணும். அதை விட்டு 12 லக்கணம் வரும்போதும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இருக்குது. அது ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்மியாக இருக்கும்போது அதை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட முடிவு. பொதுவாகவே இந்த இந்த ஜாதகம் அப்படியே உடம்பு அப்படியே நல்லாயிருக்கும், இந்த ஜாதகம் உடம்பு நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா ஜாதகத்துலேயும் நீங்கள் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் அதில் வலியும் வேதனைகள் இருக்குமா இருக்கும். உடம்பு சார்ந்தது மன வலி, மனவேதனை இருக்கிறதுனா எல்லாருக்கும் இருக்குது. அதில் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை விட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறணும், மாறும். அதுக்காக ஜோதிடம் படிங்க. நன்றி.